السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله الكريم. أما بعد. அல்லாஹுடைய கிருபையால் அல் கிராஅத்துல் வாலிஹா என்ற கிதாபினுடைய முதலாவது பாகத்தை நாம் ஓதிக்கொண்டிருக்கிறோம். இந்த முதலாவது பாகத்திலே நாம் பார்ப்பது 10வது பாடத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதற்கு முன்னால் உள்ள வீடியோவிலேயே 10வது பாடத்தினுடைய சில சுருக்கங்கள் முன்னால் கூறப்பட்டது. அத்துடன் சேர்த்து இந்த சில சட்டங்களையும் சொல்லப்பட்டுள்ளது. இந்த என்பது எங்கு வரும், இது சம்பந்தமாகவும் இந்த பாடத்தில் வருகிறது. இதற்கு முன்னால் உள்ள வீடியோவில் ஒற்றை வார்த்தைகள், அதனுடைய அர்த்தங்களும், இன்னும் இந்த என்பது அதனுடைய சட்டம் என்ன என்பதை பற்றி நாம் பார்த்தோம். அதே போல் இந்த வீடியோவில் இந்த என்பது எங்கு வரும், அதாவது வாக்கியத்தினுடைய ஆரம்பத்தில் வரும் அல்லது இறுதியில் வரும். இந்த என்பது ஒன்று ஆரம்பத்தில் வரும், அது ஆரம்பத்தில் வரும் அல்லது இறுதியிலே வரும். உதாரணமாக ஒரு உதாரணத்தை சொன்னோம்னால் இலகுவாக விளங்கும். ஆரம்பத்தில் வந்தால் அதனுடைய அர்த்தம் மாறுபடும். ஆரம்பத்தில் வந்தால் அதன் அர்த்தம் வேறு. உதாரணமாக இந்தஹு கிதாபுன், அவனிடம் புத்தகம் உள்ளது. இது எப்பொழுது கூற வேண்டுமெனில் அவனிடம் ஏதோ ஒரு பொருள் உள்ளது என தெரிகிறது, ஆனால் அது என்ன என நமக்கு தெரியவில்லை. இந்த சமயத்திலே இந்தஹு கிதாபுன், அவனிடத்திலே புத்தகம் உள்ளது என்பதாக நாம் சொன்னோம் என்றால் இது இப்போது என்ன விளங்கும்? அவனிடத்தில் புத்தகம் உள்ளது என்ற அந்த வாக்கியம் விளங்கிவிடும். அதே சமயம் நாம் இங்கு பார்த்தோம் எனில், இங்கு முதலாவது வாக்கியத்தினுடைய ஆரம்பத்திலேயே இந்தஹு என்பது வந்துள்ளது. இந்தஹு கிதாபுன் என்பது ஆரம்பத்திலேயே இந்தஹு என்பது வந்துள்ளது. இறுதியில் வந்தால் அதன் அர்த்தம் வேறு விதமாக வரும். உதாரணமாக அல் கிதாபு ஐந்தஹு, அதே விதத்தில் அல் கிதாபு ஐந்தஹு, அவனிடம் புத்தகம் உள்ளது, அதே அர்த்தம்தான். ஆனால் இது எப்பொழுது கூற வேண்டுமெனில், இந்த வாக்கியங்களை புழங்கும் இடம் இரண்டும் வேறு வேறு. புத்தகம் யாரிடம் உள்ளது என அறியவில்லை. மேலே உள்ளதில் அவனிடத்தில் ஒரு விஷயம் உள்ளது என்பது தெரிகிறது, ஆனால் என்ன என்பதை விளங்கவில்லை. ஆனால் இங்கு புத்தகம், அந்த பொருள் யாரிடம் உள்ளது என்பதை அறியவில்லை. இப்பொழுது என்ன சொல்கிறான்? அந்த புத்தகம் யாரிடத்தில் உள்ளது என்ற கேள்விக்கு பதிலாக அல் கிதாபு ஐந்தஹு, அவனிடத்தில் புத்தகம் இருக்கிறது என்பதாக வரும். இரண்டினுடைய அந்த இரு விளக்கங்களையும் சரியான முறையில் நாம் விளங்க வேண்டும். அப்பொழுதுதான் பாடத்திலே நாம் அந்த பாடத்தை சரியான முறையிலே விளங்க முடியும். அடுத்ததாக இந்த பாடத்திலே நமது முசன்னிஃப் அவர்கள், கிதாபினுடைய ஆசிரியர் அவர்கள், மௌசூப் சிஃபத்துடைய சட்டங்கள் என்ன என்பதை பற்றியும் கூறுகிறார்கள். அதாவது மௌசூப் எவ்வாறு வருகிறதோ அவ்வாறே சிஃபத்தும் வரும். மௌசூப் ஆகிறது நக்கிராவாக வந்தால் சிஃபத்தும் நக்கிராவாக வரும். மௌசூப் ஆகிறது மாரிஃபாவாக வந்தால் சிஃபத்தும் மாரிஃபாவாக வரும். இதனை நாம் பாடத்திலே உதாரணத்தோடு சேர்த்து பார்ப்போம். மேலே கூறப்பட்ட எல்லா விஷயங்களையும் நினைவில் வைத்துக் கொண்டு இந்த பாடத்தை கவனிப்போம். வாருங்கள். அத்தர்சுல் ஹாதி அஷர
11வது பாடம். இந்தி என்னிடத்தில் இருக்கிறது. ஃபின்ஜானுன் ஸகீருன். கப், டீ கப். ஃபின்ஜானுன் என்பது டீ கப்பிற்கு சொல்வார்கள். டீ கப் என்னிடத்தில் இருக்கிறது. ஸகீருன் சிறிய டீ கப் என்னிடத்தில் இருக்கிறது. இந்தி என்பது முலாஃப். இந்த இடத்திலேயும் சட்டங்களோடு சேர்த்து நாம் பார்த்தால் இலகுவாக இருக்கும். இந்த என்ற அந்த பாடத்தினுடைய ஆரம்பத்திலே நாம் சொல்லும், இந்த என்பது யாயை முத்தக்கல்லிமோடு வந்தால் அந்த சமயம் தால் இருக்கு, இந்த என்பதில் உள்ள தால் இருக்கு, ஜேர் கஸ்ரா வரும். அதன் அடிப்படையில் இங்கு யாய முத்தக்கல்லிமோடு முலாஃப் ஆகி வந்ததின் காரணம், முலாஃப் முலாஃபில் இலாஃபத்தாகி வந்ததின் காரணமாக இங்கு தால் இருக்கு, கஸ்ரா உள்ளது. அதே சமயம் இந்தி என்பது எப்பொழுது ஆரம்பத்தில் வரும்? இந்தஹு கிதாபுன் என்பதாக சொல்லும் பொழுது அவனிடம் ஏதோ ஒரு பொருள் உள்ளது, அது என்ன பொருள் என்று அறியாத சமயம் இந்தி என்பது ஆரம்பத்தில் வரும். இதனை முன்வைத்து இந்தி என்பது ஆரம்பத்தில் வந்துள்ளது. இந்தி ஃபின்ஜானுன் ஸகீருன், என்னிடத்திலே சிறிய டீ கப் இருக்கிறது என்பதை நாம் அறிய என்பதாக பதில் வருகிறது. இந்தி என்பது, இந்த என்பது முலாஃப், யா முலாஃப் இலைஹி, முலாஃப் முலாஃப் இலைஹி இரண்டும் சேர்ந்து ஹபரே முகத்தம். ஃபின்ஜான் என்பது மௌசூப், ஸகீருன் என்பது சிஃபத். மௌசூப் சிஃபத் இரண்டும் சேர்ந்து இந்த இந்தி என்ற முபுத்ததாவுடைய என்ற ஹபருடைய முபுத்ததா முஅக்கராக இருக்கிறது. இந்தக உன்னிடத்திலே இருக்கிறது. கூபுன் கபீருன் பெரிய கோப்பை. கூபுன் என்றது கோப்பை, கபீருன் என்றால் பெரிய, பெரியது. பெரிய கோப்பை உன்னிடத்தில் இருக்கிறது. இந்த என்பது முலாஃப், லர்ஃப் முலாஃப், க என்பது முலாஃப் இலைஹி, முலாஃப் முலாஃப் இலைஹி இரண்டும் சேர்ந்து ஹபர் முகத்தம். கூபுன் என்பது மௌசூப், கபீருன் என்பது சிஃபத். மௌசூப் சிஃபத் இரண்டும் சேர்ந்து இந்தக என்ற ஹபர் முகத்தபினுடைய முபுத்ததாவாக இருக்கும். இந்தி அசீருன் கலீலுன், இந்தி என்னிடத்தில் இருக்கிறது. அசீருன் பழச்சாறு, கலீலுன் குறைவான, குறைவான பழச்சாறு என்னிடத்தில் இருக்கிறது. இந்தி என்பதில் இந்தி என்பது முலாஃப், யா என்பது முலாஃப் இலைஹி, முலாஃப் முலாஃப் இலைஹி இரண்டும் சேர்ந்து ஹபர் முகத்தம். அசீருன் என்பது மௌசூப், கலீலுன் என்பது சிஃபத். மௌசூப் சிஃபத் இரண்டும் சேர்ந்து இந்த ஹபர் முகத்தமினுடைய முபுத்ததா முஅக்கராக இருக்கிறது. இந்தக, இந்தகி லபனுன் கசீருன். இந்தகி உன்னிடத்தில், லபனுன் பால், கசீருன் அதிகமான, அதிகமான பால் உன்னிடத்தில் இருக்கிறது. இந்தகி முலாஃப், காஃப் என்பது முலாஃப் இலைஹி, முலாஃப் முலாஃப் இலைஹி இரண்டும் சேர்ந்த ஹபர் முகத்தம். லபனுன் என்பது மௌசூப், கசீருன் என்பது சிஃபத். மௌசூப் சிஃபத் இரண்டும் சேர்ந்து இந்த ஹபர் முகத்தமினுடைய முபுத்ததா முஅக்கராக இருக்கும். இந்தஹு ஷாயுன் ஹாருன், இந்தஹு ஷாயுன் ஹாருன். இவ்விடத்திலே இந்தஹு அவனிடத்தில் இருக்கிறது, ஷாயுன் டீ, ஹாருன் சூடான, சூடான டீ அவனிடத்தில் இருக்கிறது. இந்த என்பது முலாஃப், ஹா முலாஃப் இலைஹி, முலாஃப் முலாஃப் இலைஹி இரண்டும் சேர்ந்து ஹபர் முகத்தம். ஷாயுன் மௌசூப், ஹாருன் சிஃபத். மௌசூப் சிஃபத் இரண்டும் சேர்ந்து இந்த என்ற ஹபர் முகத்தபினுடைய முபுத்ததா முஅக்கராக இருக்கும். இந்தஹா அவளிடத்தில் இருக்கிறது. மாஉன் மௌசூப், மாஉன் தண்ணீர், பாரிதுன் குளிர்ந்த, குளிர்ந்த தண்ணீர் அவளிடத்தில் இருக்கிறது. இந்த என்பது முலாஃப், ஹா என்பது முலாஃப் இலைஹி, முலாஃப் முலாஃப் இலைஹி இரண்டும் சேர்ந்து ஹபர் முகத்தம். மாஉன் என்பது மௌசூப், பாரிதுன் என்பது சிஃபத். மௌசூப் சிஃபத் இரண்டும் சேர்ந்து இந்த முபுத்ததாவினுடைய, இந்த ஹபருடைய முபுத்ததா முஅக்கராக இருக்கும். இவ்விடத்திலே நாம் முதலாவதாக இந்த என்ற வார்த்தை ஆரம்பத்தில் வந்துள்ளது.
அது எதனால் வந்துள்ளது என்பதை பற்றி மேலே நாம் பார்த்தோம். அதற்கு 6 உதாரணங்களை முசன்னிஃப் அவர்கள், கிதாபினுடைய ஆசிரியர் அவர்கள் கொண்டு வந்துள்ளார்கள். அதே சமயம் இந்த 6 உதாரணங்களிலேயும் நாம் பார்த்தோம் எனில் மௌசூஃபை நக்கிராவாக வந்துள்ளது. ஃபின்ஜானுன் என்பதில் மௌசூஃப் நக்கிராவாக வந்துள்ளது. அதன் காரணமாக அதனுடைய சிஃபத்தான சகீருன் என்பதிலேயும் மௌசூஃப் நக்கிராவாக வந்துள்ளது. மௌசூஃப் நக்கிரா, எனவே சிஃபத்தும் நக்கிராவாக வந்துள்ளது. இது எல்லா உதாரணங்களையும், இந்த 6 உதாரணங்களிலேயும் மௌசூஃப் நக்கிராவாக வந்துள்ளது. எனவே சிஃபத்தும் நக்கிராவாக வந்துள்ளது. மௌசூஃபில உள்ள அதே ஹரக்கத் சிஃபத்திலேயும் வரும். அடுத்ததாக ஆசிரியர் அவர்கள் மௌசூஃபிலே அலிஃப்லாம் வைத்து மாரிஃபாவாக கொண்டு வருகிறார்கள். மௌசூஃபிலே அலிஃப்லாம் வைத்து மாரிஃபாவாக கொண்டு வந்து அதற்குரிய விஷயங்களை, சட்டங்களை உணர்த்துகிறார்கள். மௌசூஃபிலே அலிஃப்லாம் வந்தால் சிஃபத்திலேயும் அலிஃப்லாம் வரும். மௌசூஃப் மாரிஃபாவாக வந்தால் சிஃபத்தும் மாரிஃபாவாக வரும் என்பதை இங்கு நமக்கு உணர்த்துகிறார்கள். அல் ஃபின்ஜானு ஸகீரு, சிறிய டீ கப், டீ குவளை. அல் ஃபின்ஜானு என்பது டீ கிளாஸ் என்பதாக ஃபின்ஜான் என்பதற்கு சொல்வார்கள். அல் ஃபின்ஜான் என்பது மௌசூஃப், அஸ்ஸகீரு என்பது சிஃபத். அல் கூபுல் கபீரு, பெரிய குவளை. அல் கூபு என்பது மௌசூஃப், அல் கபீரு என்பது சிஃபத். அல் அசீருல் கலீலு, குறைவான பழச்சாறு. மௌசூஃப், அல் அசீரு என்பது மௌசூஃப், அல் கலீலு என்பது சிஃபத். அல் லபனுல் கசீரு, அதிகமான பால். அல் லபனு என்பது மௌசூஃப், அல் கசீரு என்பது சிஃபத். அஷ்ஷாயுல் ஹாரு, சூடான டீ. மௌசூஃப், ஷாய் என்பது மௌசூஃப், அல் ஹார் என்பது சிஃபத். அல் மாஉல் பாரிது, குளிர்ந்த தண்ணீர். அல் மாஉ என்பது மௌசூஃப், அல் பாரிது என்பது சிஃபத். அடுத்ததாக முசன்னிஃப் அவர்கள் இரு நபர்களுக்கிடையிலே முஹாதசா, இரு நபர்களுக்கிடையில் பேச்சுவார்த்தை நடப்பது போன்ற ஒரு பாவனையில் நமக்கு சில விஷயங்களை உணர்த்துகிறார்கள். இவ்விடத்திலே நாம் மற்றொரு விஷயத்தையும், நாம் சுருக்கத்திலே சொன்ன அந்த விஷயத்தையும் கவனத்தில் வைக்க வேண்டும். அதாவது இந்தி என்ற வார்த்தை ஆரம்பத்தில் வந்தால் அதனுடைய அர்த்தம் என்ன, இந்தி என்ற வார்த்தை கடைசியில் வாக்கியத்தினுடைய இறுதியில் வந்தால் என்ன அர்த்தம் என்பதை நாம் பார்த்தோம். இங்கு இந்தி என்ற வார்த்தை இங்கு எல்லா இடத்திலேயும் கடைசியில் வந்துள்ளது. இந்தி என்ற வார்த்தை கடைசியில் வந்துள்ளது. இந்தி, அதாவது இதனுடைய அர்த்தம் என்ன? அதாவது ஒரு பொருள், அவனிடம் அந்த பொருள் இருக்கிறது என்பது அறியப்பட்டுள்ளது. அல் ஃபின்ஜானு ஸகீர் என்ற உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த சிறிய டீ கப் என்பது இருக்கிறது என்பது தெரிகிறது, ஆனால் யார் இடத்தில் உள்ளது என்பது அறியவில்லை. இதனைத்தான் கேள்வியாக கேட்கப்படுகிறது. ஐனல் ஃபின்ஜானு ஸகீரு, சிறிய டீ கப் எங்கே இருக்கிறது, அது யாரிடத்தில் உள்ளது என்று அறியப்படவில்லை. இப்பொழுது பதிலாக அல் ஃபின்ஜானு ஸகீரு இந்தி, சிறிய டீ கப் ஆகிறது என்னிடத்திலே இருக்கிறது. அல்லது இந்த ஹாமிதின், ஹாமிதிடத்திலே இருக்கிறது, இவ்வாறும் வைக்கலாம். இந்த ஹாமிதின், ஹாமிதிடத்திலே இருக்கிறது. இந்த அல் ஃபின்ஜான் என்பது மௌசூஃப். மௌசூஃபில் அலிஃப்லாம் வந்ததின் காரணமாக ஸகீரு என்ற சிஃபத்திலேயும் அலிஃப்லாம் வந்துள்ளது. மௌசூஃப், அல் ஃபின்ஜான் என்பது மௌசூஃப், அஸ்ஸகீரு என்பது சிஃபத். மௌசூஃப் சிஃபத் இரண்டும் சேர்ந்து முபுத்ததா. இந்தி என்பதில் இந்த என்பது முலாஃப், யா என்பது முலாஃபிலே, முலாஃபிலே இரண்டும் சேர்ந்து இந்த முபுத்ததாவினுடைய ஹபராக இருக்கும். அதே சமயம் இந்த ஹாமிதின் என்று வைத்தாலும் கூட இந்த முபுத்ததா, இந்த என்பது முலாஃப், ஹாமிதின் என்பது முலாஃபிலேஹி, முலாஃபிலேஹி இரண்டும் சேர்ந்து இதனுடைய ஹபராக இருக்கும். அடுத்ததாக ஐனல் அசீருல் கலீல், குறைவான அந்த பழச்சாறு எங்கே இருக்கிறது. அல் அசீருல் கலீலு, அந்த குறைவான பழச்சாறாகிறது இந்தி,
என்னிடத்தில் இருக்கிறது. அல் அசீர் என்பது மௌசூப், அல் கலீல் என்பது சிஃபத். மௌசூப் சிஃபத் இரண்டும் சேர்ந்து முபுத்ததா. இந்தி என்ற முலாஃப், யா என்பது முலாஃப் இலைஹி, முலாஃப் இலைஹி இரண்டும் சேர்ந்து ஹபர். அல்லது இந்த சல்மா, சல்மாவிடத்தில் இருக்கிறது. அல் அசீருல் கலீலு இந்த சல்மா, சல்மாவிடத்திலே அந்த குறைவான பழச்சாறு என்பது இருக்கிறது என்பதாக வாக்கியத்தை அமைக்கலாம். அடுத்ததாக ஐனல் லபனுல் கசீர், அதிகமான அந்த பாலாகிறது எங்கே இருக்கிறது? அல் லபனுல் கசீரு இந்தக, அதிகமான அந்த பாலாகிறது உன்னிடத்திலே இருக்கிறது. அல் லபனு என்பது மௌசூப், அல் கசீரு என்பது சிஃபத். மௌசூப் சிஃபத் இரண்டும் சேர்ந்து முபுத்ததா. இந்த என்பது ஹபர் முலாஃப், க என்பது முலாஃப் இலைஹி, முலாஃப் இலைஹி இரண்டும் சேர்ந்து ஹபர். அல்லது இந்த ஹாமிதின், ஹாமித் இடத்திலே இருக்கிறது. அல் லபனு என்பது மௌசூப் சிஃபத் இரண்டும் சேர்ந்து முபுத்ததா. இந்த ஹாமிதின் என்பது முலாஃப் இலைஹி, இந்த என்பது முலாஃப், ஹாமிதின் என்பது முலாஃப் இலைஹி, முலாஃப் இலைஹி இரண்டும் சேர்ந்து இதனுடைய ஹபராக இருக்கும். ஐன ஷாயுல் ஹாரு, சூடான டீ எங்கே இருக்கிறது? அஷாயுல் ஹாரு இந்தகி, சூடான டீ ஆகிறது உன்னிடத்திலே இருக்கிறது. அஷாயு என்பது மௌசூப், அல் ஹாரு என்பது சிஃபத். மௌசூப் சிஃபத் இரண்டும் சேர்ந்து முபுத்ததா. இந்த என்பது முலாஃப், கி என்பது முலாஃப் இலைஹி, முலாஃப் இலைஹி இரண்டும் சேர்ந்து இந்த முபுத்ததாவினுடைய ஹபர். அல்லது இந்த சல்மா என்பதாக சொல்லலாம். அப்பொழுது இந்த என்பது முலாஃப், சல்மா என்பது முலாஃப் இலைஹி, இந்த முலாஃப் இலைஹி இரண்டும் சேர்ந்து இந்த முபுத்ததாவினுடைய ஹபராக மாறும். ஐனல் பாரித், ஐனல் மாஉல் பாரித், குளிர்ந்த பானம் எங்கே இருக்கிறது? அல் மாஉல் பாரிது இந்தஹு, குளிர்ந்த பானமாகிறது அவனிடத்திலே இருக்கிறது. அல் மாஉ என்பது மௌசூப், அல் பாரிது என்பது சிஃபத். மௌசூப் சிஃபத் இரண்டும் சேர்ந்து முபுத்ததா. இந்த என்பது முலாஃப், ஹா என்பது முலாஃப் இலைஹி, முலாஃப் இலைஹி இரண்டும் சேர்ந்து இந்த முபுத்ததாவினுடைய ஹபராக இருக்கும். அல்லது இந்த ஹாலிதின், ஹாலிதிடத்திலே இருக்கிறது என்பதாகவும் வைக்கலாம். இந்த லமீரை எடுத்துவிட்டு அந்த பெயரோடு இணைத்தால் சரி வந்துவிடும். இந்த ஹாலிதின், ஹாலிதிடத்திலே இருக்கிறது. இந்த சமயம் இந்த என்பது முலாஃப், ஹாலிதின் என்பது முலாஃப் இலைஹி, முலாஃப் இலைஹி இரண்டும் சேர்ந்து இந்த முபுத்ததாவினுடைய ஹபராக ஆகும். ஐனல் கூபுல் கபீரு, பெரிய அந்த குவளை எங்கே இருக்கிறது? அல் கூபுல் கபீரு இந்தஹா, பெரிய குவளையாகிறது அவளிடத்திலே இருக்கிறது. அல் கூபு என்பது மௌசூப், அல் கபீரு என்பது சிஃபத். மௌசூப் சிஃபத் இரண்டும் சேர்ந்து முபுத்ததா. ஐந்த என்பது முலாஃப், ஹா என்பது முலாஃப் இலைஹி, முலாஃப் இலைஹி இரண்டும் சேர்ந்து ஹபர். அல்லது இந்த ஜைனப், ஜைனபிடத்திலே இருக்கிறது. அப்ப முலாஃப் இலைஹி, இந்த என்பது முலாஃப், ஜைனப் என்பது முலாஃப் இலைஹி, முலாஃப் இலைஹி இரண்டும் சேர்ந்து இந்த முபுத்ததாவினுடைய ஹபராக ஆகும். அடுத்ததாக இந்த பாடத்திலே இருந்து சில கேள்விகளை நமக்கு கேட்கின்றார்கள். இந்த பாடத்தை நாம் நன்றாக கவனித்தாலே இதற்குரிய பதிலை நம்ம சரியான முறையில் சொல்ல முடியும். மாதா இந்தக யா ஹாமித், ஹாமிதே உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? இதற்குரிய பதிலாக நாம் பார்ப்போம் எனில் பாடத்திலே ஹாமிதுடைய பெயர் இங்கு இருக்கிறது. அல் ஃபின்ஜானு ஸகீரு இந்தி, சிறிய டீ கப் ஆகிறது, சிறிய டீ கிளாஸ் ஆகிறது என்னிடத்திலே இருக்கிறது. இதனுடைய பதிலை இவ்வாறு கூறலாம். அடுத்ததாக மாதா ஃபில் ஃபின்ஜானி ஸகீரி, சிறிய டீ கப்பிலே என்ன இருக்கிறது என்பதாக கேள்வி வருகிறது. அதற்குரிய பதிலாக நாம் பார்த்தோம் எனில் இதிலே அல் மாஉல் பாரித், குளிர்ந்த பானம் இருக்கிறது என்பதாக வைக்கலாம். அல்லது அஷாயுல் ஹாரு,
சூடான டீ இருக்கிறது என்பதாக சொல்லலாம், அல்லது அல் அசீருல் கலீலு குறைவான பழச்சாறு இருக்கிறது என்பதாக கூறலாம். அடுத்ததாக மாதா இந்தகியா சல்மா, சல்மாவே உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? இதற்குரிய பதிலாக இந்த பாடத்திலே நாம் பார்த்தோம் எனில் அல் அசீருல் கலீலு இந்தி, குறைவான பழச்சாறாகிறது என்னிடத்திலே இருக்கிறது என்பதாக பதில். அடுத்ததாக மாதா ஃபில் கூபில் கபீர், பெரிய குவளையிலே என்ன இருக்கிறது? அதற்குரிய பதிலாக அல்லபனுல் கஃபீரு, அதிகமான பால் அதிலே இருக்கிறது என்பதாக நாம் அல்லபனுல் கசீர் என்பதை அதற்குரிய பதிலாக நாம் அமைக்கலாம். இவ்வாறாக சில கேள்விகளையும் சில பதில்களையும் இந்த பாடத்திலே முசன்னிஃப் அவர்கள் அமைத்துள்ளார்கள். அடுத்ததாக அத்தர்சுல் சானி ஆஷர, அத்தர்சு சானி ஆஷர, 12வது பாடம். இந்த பாடத்திலே ஆசிரியர் அவர்கள் முன்னால் வந்த அனைத்து பாடங்களுடைய ஒரு பயிற்சியாகத்தான் இதனை அமைத்துள்ளார்கள். எனவே இந்த பாடத்திலே முழுமையாக முன்னால் வந்த சட்டங்கள், இதற்கு முன்னால் நாம் படித்த முபத்ததா ஹபராக இருக்கட்டும், முல்லாஃப் இலிஹியாக இருக்கட்டும், மௌசூப் சிஃபத்தாக இருக்கட்டும், லர்ஃபுல் மக்கானாக இருக்கட்டும், இதனுடைய சட்டங்களை ஒரு வாக்கிய அமைப்பாக கொடுத்து நம்மளுடைய ஞாபகத்திலே படுத்துவதற்காக இந்த பாடத்தினை ஆசிரியர் அவர்கள் அமைத்துள்ளார்கள். வாருங்கள் பாடத்தினை பார்ப்போம். அடுத்ததாக 12வது பாடத்தை நாம் பார்ப்போம். அத்தர்சு சானி ஆஷர, 12வது பாடம். இந்த பாடத்திலே முன்னே சொன்னது போல் இந்த பாடத்திலே முழுவதுமாக பயிற்சி தான். ஒரு இருவருக்கு நடுவில் முஹாதசா என்ற அடிப்படையில் இருவருக்கு நடுவில் பேச்சுவார்த்தை நடைபெறுவது என்ற பாணையில் இந்த பாடத்தை அமைக்கப்பட்டுள்ளது. இதிலே சீன் என வருவது கேள்வி, ஜீம் என அடையாளம் குறியிடப்படுவது ஜவாப், அதாவது பதில். சுவால் ஜவாப், கேள்வி பதில். இப்பொழுது பாடத்தை நாம் பார்ப்போம். மன் அன்த, நீ யார்? பதில் அனத்தில் மீதுன், நான் மாணவன். அன என்பது முபுத்ததா, தில் மீதுன் என்பது ஹபர். மஸ்முக, உன்னுடைய பெயர் என்ன? மஸ்முக என்பதில் உள்ள இந்த ஹம்சாவாகிறது, இந்த ஹம்சாவாகிறது ஹம்சத்துல் வஸ்ல், அதாவது அந்த வார்த்தை அந்த கலிமாவை அந்த வார்த்தையை ஆரம்பத்தில் இருந்து படித்தால் ஹம்சாவை படிப்போம். அந்த வார்த்தையை இடையில் சேர்த்து படித்தால், அதாவது நம்முடைய வார்த்தையினுடைய கலாமினுடைய வாக்கியத்தினுடைய முதல் வார்த்தையாக அந்த வார்த்தை இருந்தால் அப்பொழுது அந்த ஹம்சத்துல் வஸ்லை படிப்போம். உதாரணமாக இங்கு இஸ்மி என்பதாக இவ்விடத்தில் ஹம்சா வந்துள்ளது. இந்த ஹம்சாவை நாம் புழங்குகிறோம். அதே சமயம் ஒரு வாக்கியத்தினுடைய இடையில் வந்தால் நாம் இந்த ஹம்சாவை விட்டு விடுவோம். இதற்கு ஹம்சத்துல் வஸ்ல் என்பதாக சொல்லப்படும். மஸ்முக, உன்னுடைய பெயர் என்ன? இஸ்மி ஹாலிதுன், என்னுடைய பெயராகிறது ஹாலிதாக இருக்கிறது. இஸ்மி என்பது முலாஃப், யா என்பது முலாஃப் இலைஹி, முலாஃப் இலைஹி இரண்டும் சேர்ந்து முபுத்ததா, ஹாலிதுன் என்பது ஹபர். ஐன பைத்துக, உன்னுடைய வீடு எங்கே இருக்கிறது? பைத்தி அமாமல் மஸ்ஜிதி, ஹாலித் கூறுகிறான் என்னுடைய வீடாகிறது மஸ்ஜிதிற்கு முன்னால் இருக்கிறது.
பைத்தி என்பது பைத் என்பது முலாஃப், யா என்பது முலாஃபிலேஹி, முலாஃபிலேஹி இரண்டும் சேர்ந்த பூததா. அமாமல் மஸ்ஜிதி, அல் மஸ்ஜிதி என்னுடைய வீடாகிறது அந்த மஸ்ஜிதிற்கு முன்னால். இந்த அலிஃப்லாமுடைய அர்த்தம் அந்த மஸ்ஜிதிற்கு முன்னால் இருக்கிறது. அமாமா என்பது முலாஃப், அல் மஸ்ஜிதி என்பது முலாஃபிலேஹி. முலாஃபிலேஹி இரண்டும் சேர்ந்து பைத்தியினுடைய ஹபராக இருக்கும். கைஃப பைத்துக்க உன்னுடைய வீடு எவ்வாறு இருக்கும்? காலித் சொல்கிறான், பைத்தி ஜமீலுன் நதீஃபுன் என்னுடைய வீடாகிறது அழகானதாக இருக்கும், அல்லது நதீஃபுன் சுத்தமானதாக இருக்கும். இந்த ரெண்டையும் இந்த ஹபராக ஆக்கலாம். பைத்தி என்பது முலாஃப், யா என்பது முலாஃபிலேஹி, முலாஃபிலேஹி இரண்டும் சேர்ந்து முபுத்ததா, ஜமீலுன் என்பது ஹபர் அல்லது நதீஃபுன் என்பது ஹபராக வரும். இலா ஐன தாஹிபுன் அன்த நீ எங்கே நீ எங்கே சென்று கொண்டிருக்கிறாய்? அன தாஹிபுன் இலல் மதரசதி நான் மதரசாவின் பக்கம் சென்று கொண்டு இருக்கிறேன். அன என்பது முபுத்ததா, தாஹிபுன் என்பது ஹபர், இலா ஜார், அல் மதரசதி என்பது மஜ்ரூர். ஐன மதரசத்துக்க உன்னுடைய மதரசா எங்கே இருக்கிறது? மதரசதி என்னுடைய மதரசாவாகிறது பிஜிவாரில் மஸ்ஜிதி அந்த மஸ்ஜிதிற்கு அருகாமையில் இருக்கிறது. மதரசதி முலாஃபிலேஹி, மதரசா என்பது முலாஃப், யா என்பது முலாஃபிலேஹி, முலாஃபிலேஹி இரண்டும் சேர்ந்து முபுத்ததா, பா ஜார், ஜிவாரி என்பது மஜ்ரூர் முலாஃப், அல் மஸ்ஜிதி முலாஃபிலேஹி. ஜார் மஜ்ரூர் முலாஃபிலேஹி எல்லாம் சேர்ந்து இந்த மதரசதி என்பதனுடைய ஹபராக இருக்கும். அடுத்ததாக கைஃப மதரசத்துக்க உன்னுடைய மதரசா எவ்வாறு இருக்கிறது, எவ்வாறு இருக்கும்? மதரசதி கபீரத்துன் என்னுடைய மதரசாவாகிறது பெரியதாக இருக்கும். மஷ்ஹூரத்துன் பிரபல்யமானதாக இருக்கிறது. மதரசதி முலாஃப், யா என்பது முலாஃபிலேஹி, முலாஃபிலேஹி இரண்டும் சேர்ந்த முபுத்ததா, கபீரத்துன் என்பது ஹபர் அல்லது மஷ்ஹூரத்துன் பிரபல்யமானதாக இருக்கிறது என்பது ஹபராக வரும். கைஃப உஸ்தாதுக உன்னுடைய ஆசிரியர் எவ்வாறு இருக்கிறார்? உஸ்தாதி ஷஃபீகுன் உஸ்தாதி என்னுடைய ஆசிரியர் ஆகிறவர் ஷஃபீகுன் மிக இரக்க குணம் உள்ளவர். உஸ்தாதி உஸ்தாத் என்பது முலாஃப், யா என்பது முலாஃபிலேஹி, முலாஃபிலேஹி இரண்டும் சேர்ந்த முபுத்ததா, ஷஃபீகுன் என்பது ஹபர். மாதா பியதிக உன்னுடைய கையிலே என்ன இருக்கிறது? பியதி மிஹ்ஃபலத்துன் என்னுடைய கையிலே பை இருக்கிறது. என்னுடைய கையிலே பை இருக்கிறது. பா என்பது ஜார், எது என்பது மஜ்ரூர் முலாஃப், யா என்பது முலாஃபிலேஹி. முலாஃபிலேஹி இரண்டும் சேர்ந்து இந்த ஜார் மஜ்ரூர் எல்லாம் சேர்ந்து தாலுக் லமீர் ஃபியால் இஸ்தகர்ர என்ற ஃபியாலோடு பா ஜார் மஜ்ரூர் என்பது தாலுக் ஆகும். அதாவது இஸ்தகர்ர எந்த ஃபியால் அது இருக்கிறது என்ற அர்த்தம் உள்ள ஒரு ஃபியாலின் பக்கம் இந்த பா என்பது தாலுக் ஆகும். மிஹ்ஃபலத்துன் முலாஃபிலேஹி இந்த ஜார் மஜ்ரூர் தாலுக்கோடு சேர்த்து خبر முகத்தம் மிஹ்ஃபலத்துன் என்பது முபுத்ததா முஅக்கர். மாதா ஃபில் மிஹ்ஃபலதி அந்த பையிலே என்ன இருக்கிறது? மேற்கூறப்பட்ட அந்த பையிலே என்ன இருக்கிறது? ஃபில் மிஹ்ஃபலதி அந்த பையிலே பர்ராயத்துன் ஸ்கட்டர் சீவும் கருவி இருக்கிறது, அல்லது மிம்ஹாத்துன் அழிக்கும் கருவி அந்த பையிலே இருக்கிறது. ஃபில் முஹ்ஃபலதி ஃபி என்பது ஜார், அல் மிஹ்ஃபலதி என்பது மஜ்ரூர். ஜார் மஜ்ரூர் இரண்டும் சேர்ந்து தாலுக் ஃபியாலோட அந்த எல்லாம் சேர்த்து ஹபர் முகத்தம் பர்ராயத்துன் என்பது முபுத்ததா முஆக்கர் அல்லது மிம்ஹாத்துன் என்பது முபுத்ததா முஆக்கர். ஹல் ஃபில் மிஹ்ஃபலதி கிதாபுன் அந்த பையிலே
புத்தகம் இருக்கிறதா? நஅம் ஃபில் மிஹ்ஃபலதி கிதாபுன் ஐதன். அந்த பையிலே புத்தகமும் இருக்கிறது. புத்தகமும் இருக்கிறது. இதிலே ஐவன் என்ற வார்த்தை வந்துள்ளது. இந்த ஐவன் எதற்காக வந்துள்ளது என்றால், இன் கிதாபும் இந்த வார்த்தை இன் அதுவும் உள்ளது என்ற வார்த்தைக்காக அந்த அந்த வாக்கியத்தை நீட்டுவதற்காக ஐவன் என்ற வார்த்தையை கொண்டு வருவார்கள். வார்த்தை அதனோடு இணைப்பதற்காக இந்த கிதாபும் இருக்கிறது, அந்த பையிலே இந்த கிதாபும் இருக்கிறது என்பதாக தமிழிலே கூறுகிறோம் அல்லவா, அதுபோல் அரபியில் அந்த இம் என்பது ஐதன் என்பதாக அதுவும் இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்ட ஐதன் என்பது வரும். ஃபில் மிஹ்ஃபலதி அந்த ஃபி ஜார் அல் மிஹ்ஃபலதி என்பது மஜ்ரூர். இந்த ஃபி தஅல்லுக் இஸ்தகர்ர ஃபியாலோட தஅல்லுக் இதெல்லாம் சேர்ந்து ஹபர் முகத்தம் கிதாபுன் என்பது முபத்ததா முஅக்கர். மாதா அலல் கிதாபி அந்த கிதாபிலே என்ன இருக்கிறது? அந்த கிதாபின் மீது என்ன இருக்கிறது? அலல் கிதாபி கிலாஃபுன் அந்த கிதாபின் மீது கிதாபின் மீது அட்டை இருக்கிறது, புத்தகத்தினுடைய அட்டை இருக்கிறது. கைஃப கிலாஃபுல் கிதாபி அந்த கிதாபினுடைய அந்த புத்தகத்தினுடைய அட்டை எவ்வாறு இருக்கிறது? கிலாஃபுல் கிதாபி சகீலுன் சகீலுன் அந்த புத்தகத்தினுடைய அட்டையாகிறது சகீலுன் மிருதுவானதாக இருக்கிறது. இத்தோடு 12வது பாடம் முடிவடைந்து விட்டது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவிலே நாம் அடுத்த பாடத்தை பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.